بسم الله الرحمن الرحيم. ஷங்கியான நடிகார்களே, தொடர்ச்சியான சீரத்துர் ரசூல் வகுப்பில் கடைசியாக நாம் பார்த்த பாடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இக்ரா உடைய ஆரம்ப 5 ஆயத்துகளை ஆரம்பத்தில் இறக்கி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டதற்கு பின்பு பலவிதமான நிகழ்ச்சிகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. வரக்கத் பின் நௌஃபலை சந்தித்தார்கள். அவர்கள் சில புத்திமதிகளை சொன்னார்கள். ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்தார்கள் என்ற விடயத்தை எல்லாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவதும் அதே போன்று வரக்கத் பின் நௌஃபலுடைய ஒரு வித்தியாசமான ஊக்குவிப்பும் ரசூலுல்லாஹுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சில காலங்கள் போக போக எந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்களோ அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சில காலங்களுக்கு பின்னால் வருவது கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை நின்று விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆனந்தமாக இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகைக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகை எப்பொழுது தடைபட்டதோ அந்த நாளிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் துன்பத்தில் ஆழ்ந்து விட்டார்கள், துயரத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரிவாயத்துகளில் பதிவாகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சி மலைகளுக்கெல்லாம் செல்வார்கள். கவலையில மலைகளுக்கெல்லாம் சென்று மலைக்கு மேலிருந்து கீழே பாயத்துக்கெல்லாம் நினைப்பார்கள். அவ்வளோ பதற்றத்தோடும் கவலையோடும் இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் என்னிடத்தில் வரவில்லையே என்று கவலையோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். நபியே, நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர், கவலைப்படவானும் பயப்படவானும் நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற நற்செய்திகளையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் சொல்லிவிட்டார்கள். அதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் சில காலங்களாக வஹி தாமதமாகிறது என்ற சப்ஜெக்டில் பேசக்கூடிய உலமாக்கள் அதிகமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அவருடைய வீட்டில் இப்படியான பொருட்கள் இருந்தது, ஒரு நாய் இருந்தது என்னெல்லாம் கருத்துக்கள் சொன்னாலும் முக்கியமான உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காணக்கூடிய நேரத்தில் பதட்டமும் பயமும் ஒரு விதமான வித்தியாசமான நிலைமைகள் உருவாகிறதுனால அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை தயார்படுத்துறார். முதலாவது ஒருக்க வந்தாரு, ரெண்டாவது வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை உள்ளத்தாலையும் உடம்பாலையும் சிந்தனையாலையும் ரசூலுல்லாஹ்வை தயார்படுத்துறதுக்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்வை ரெடி பண்றதுக்காக வேண்டி, ரெண்டாவது ரசூலுல்லாஹ்க்கு ஆசை வரணும், ரசூலுல்லாஹ்க்கு ஒரு தேட்டம் வரும். இப்ப ரசூலுல்லாஹ் தேட்டம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான், கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறான். இந்த ரெண்டு நோக்கத்துக்காக வேண்டிதான் நம்ம தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகையை தாமதமாக்கினான் என்று நம்ம மக்கள் சொல்லுவோம். மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வாராங்க. முதலாவது சொன்ன வார்த்தை யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர். எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான சூரத் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர். 3 ஆயத்துக்கள். இந்த ஆயத்துல சொல்லக்கூடிய 2 முக்கியமான கீ பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை தான் வணங்கணும், சிலை வணக்கத்தை விட்டுடணும், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. அதே போன்று வரப்பக ஃபகப்பிர், அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை சொல்லணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து சொல்லணும். இந்த விஷயங்கள் அடங்கிய 3 ஆயத்துக்களை ரெண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறக்கினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி கொண்டு வரத்துக்கு 7 விதமான வகைகளை வச்சிருக்கிறாங்க. 7 வகைகள். அதுல முதலாவது உண்மையான கனவுகள். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்க்கு வந்தது உண்மையான கனவுகள். ரசூலுல்லாஹ் ஒரு கனவை காண்பாங்க, ரசூலுல்லாஹ் கனவை காண்பாங்க. எந்த கனவை ரசூலுல்லாஹ் காண்பார்களோ
அதே கனவு அடுத்த நாள் காலையில அது நடக்கும். இதுதான் ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்தை கண்டு வந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய கனவு நிஜத்துல நடக்கும். இது ரசூலுல்லாஹ்க்கு வரக்கூடிய ஒரு வஹியாக இருந்தது. இரண்டாவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிரா குகையில முதலாவது வந்தது போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அசலான தோற்றத்தோட பிரம்மாண்டமான பயங்கரமான தோற்றத்துல வருவாங்களாம். இந்த தோற்றத்துல வந்து மிச்சம் வரும். ரிவாயத்துல வந்து 3 அல்லது 4 தொடர்தான் இந்த அவங்களோட அசலான தோற்றத்துல வந்து இருக்கிறாங்க. மூணாவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு மனிதன் ஒரு சஹாபியோட தோற்றத்துல வருவாங்க. அந்த சஹாபியோட பேர் ஜிஹ்யத்துல் கல்பி. இந்த சஹாபியை போலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்துட்டா சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து இருக்கிறாங்களா அல்லது ஜிஹ்யத்துல் கல்பி அவர் தானே ரசூலுல்லாஹ்வோட பேசிக்கொண்டு இருக்கிறாரு? அது சஹாபாவுக்கு ஆச்சரியமாக இருக்குமா? சில நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கும் ஆரம்பமாக சந்திக்கக்கூடிய நேரத்தில் இது வந்திருக்குது ஜிப்ரீலா அல்லது ஜிஹ்யத்துல் கல்பியான ரசூலுல்லாஹ்க்கு ஆரம்பத்தில் ஆச்சரியமாக இருக்குமா? பொறவு ரசூலுல்லாஹ் விலகி கொண்டாங்க, வாரது யாருன்னு. அடுத்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள அனுப்பாம செய்திகளை வஹீகளை ரசூலுல்லாஹ் உள்ளத்துல போடுவாங்க. அடுத்தது ஒரு விதமான மணி ஓசை கேட்குமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வரக்கூடிய நேரத்தில் ஒரு மணி ஓசை வருமா? அந்த மணி ஓசையோட சேர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எந்த வஹீயை கொண்டு வராங்களோ அந்த வஹீயை கொடுத்துட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த வஹீ வரக்கூடிய நேரத்தில் முதலாவது ரசூலுல்லாஹ் உடம்பெல்லாம் வேர்த்துருமா. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் வந்து போனாங்கன்னா உடம்பெல்லாம் சோர்ந்து போயிடும், ஒரு விதமான காய்ச்சல் ஏற்படும். ரிவாயத்தில் வருது, ரசூலுல்லாஹ் சில நேரத்தில் ஒட்டகத்தில் போகக்கூடிய நேரத்தில் வஹீ வந்துச்சுன்னா அந்த ஒட்டகம் சுமக்கேலாம் பாரத்தால வஹீட பாரம் கீழே அப்படி உட்கார்ந்துருக்கும். ஒட்டகத்துக்கு எவ்வளவு பாரம்னா வஹீய சுமக்கிற ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு பாரமாக இருந்தது. ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வந்து சில தடவைகள்ல நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பக்கத்தில் இருந்தேன். திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் வஹீயை கொண்டு வருவாங்க. வஹீயை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வந்த அந்த பதட்டம், வேர்வை, உடம்புல வித்தியாசமான நிலைமைகள் வர இடத்துல ஏண்ட காலை பிடிப்பாங்க. அந்த காலை பிடிச்சி ரசூலுல்லாஹ் இருக்குவாங்க. அந்த இருக்கிறது என்னுடைய கால்களுடைய இந்த நரம்புகள் முள்வெலும் வெடிக்கிறது போல உடைகிறது போல இருக்கும், அவ்வளவு பாரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப பக்கத்துள்ள சஹாபிக்கே அந்த லெவல் சொன்னா குர்ஆன்ல மட்டும் 6600 ஆயத்துகள் எத்தனை முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் ரசூலுல்லாஹ் வஹீயை கொண்டு வர நேரத்திலையும் ரசூலுல்லாஹ்க்கு அதிகமான கஷ்டத்தோட தான் இந்த வஹீயை சுமந்து கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீ வந்ததுக்கு பின்னால முதலாவது ரசூலுல்லாஹ் நாங்க ஆரம்பத்திலே பார்த்தோம் ரகசியமான அழைப்பு, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் இந்த செய்தியை சொல்லே மேலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்பத்திலிருந்து ஒரு தோழர் இருந்தார், ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஆண்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, பெண்கள்ல அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா, மூணாவது சிறுவர்கள்ல ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா. இவங்க 3 பேரும் தான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த 3 பேரும் ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமாக இருக்கக்கூடிய 3 பேர். அதுக்கு பின்னால உஸ்மான் இப்னு அஃபான், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், சஅத் பின் அபி வக்காஸ், ஜுபைர் பின் அவ்வாம், தல்ஹா பின் உபைதுல்லாஹ், அபு அப்துல்லாஹ் பின் ஆமிர், இப்படி போன்ற அபு உபைதா பின் ஆமிர் சொல்லக்கூடியவர் தான் அமீனு ஹாதிஹில் உம்மா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபு உபைதா அந்த சஹாபி அந்த சஹாபி அவர் தான் இந்த உம்மத்திலே மிகவும் நீளமான அமீன் என்று சொன்னாங்க. அந்த சஹாபாக்கள் தான் இப்ப கொஞ்சம் பேராக ரசூலுல்லாஹ் ஏற்க தொடங்கிட்டாங்க. முதலாவது 3 பேர், அது 6 பேர் ஆகிடுச்சு, அது 20 பேர் ஆகிடுச்சு. இப்ப கொஞ்சமா ஆரம்பிச்சு போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால ரசூலுல்லாஹும் அவங்களோட சாட்சாதான அபூ தாலிப், சாட்சாத மகன் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா, இந்த 2 பேரும் சேர்ந்து அபூ தாலிப் அவங்களோட வீட்டை தொழுது கொண்டிருந்தாங்க.
அபூ தாலிப் பார்க்கிறாரு, இந்த புதிய வித்தியாசமான நடவடிக்கைகள் போதும் பார்க்கிறாரு. சரி, ஏதோ நல்ல விஷயங்கள் தானே செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை, நல்ல விஷயமாக இருந்தா இதை தொடர்ச்சியாக செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இவருக்கும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்தை கொண்டு வந்து இருக்கிறாங்க, இந்த சப்ஜெக்ட் ஒன்றுமே தெரியாது. சில காலம் போகுதும் ரகசியமான அழைப்பை ரசூலுல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த ஒரு ஆயத்து வருது, வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், வஅன்சிர் அஷீரத்தகல் அக்ரபீன். நபியே நாயகமே, நீங்க ரகசியமான அழைப்பு கொடுத்தது போதும், அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்கும். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட நெருக்கமான குடும்பத்துக்கெல்லாம் நீங்க அழைப்பு கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமான குடும்பம் தான் ரசூலுல்லாஹ்வோட எதிரிகளாக மாறினது. ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தது, ரசூலுல்லாஹ் நோவினை செஞ்சது, ரசூலுல்லாஹ்வை தூக்கி வீசினதெல்லாம் ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமான குடும்பம் தான். ரைட். இப்போ இந்த ஆயத்து வந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது நாங்க ஆரம்ப வகுப்புல பார்த்தோம், ஹாஷிம் ரசூலுல்லாஹ்வோட பாட்டனார், முத்தலிப் ரசூலுல்லாஹ்வோட பாட்டனார். இந்த ரெண்டு பேரின் குடும்பத்தை முதலாவது கூப்பிடுறாங்க. முதலாவது கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்றாங்க. அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் அபூ லஹப் உடனே பேச ஆரம்பிக்கல. அபூ லஹப் உடனே எழுப்பி சொல்றான், இது என்ன புதிய விஷயமா இருக்குது. எங்கட வந்து சொல்றாரு அபூ லஹப், நாங்கள்லாம் உங்களோட சாட்சமாரும் பெரியப்பமாரும் சாட்சமாற பிள்ளைகளும் பெரியப்பமாற பிள்ளைகளும் தான் இருக்கிறோம், எல்லாரோட பாட்டனார் தான். நீங்க எங்களை வச்சு பொய்யான கருத்துக்களை பேச வாதம், இது ஒரு நச்சு கருத்து, இது ஒரு பொய்யான கருத்து, எனவே இதை நீங்க விட்டுடணும் முதலாவது சொல்லி பார்த்தோம். ரசூலுல்லாஹ் திரும்ப பேச ஆரம்பிக்கிற நேரத்துல அபூ லஹப் ரசூலுல்லாஹ் ஓன் பண்றாரு, கேலி செய்யறாரு. ரசூலுல்லாஹ் அதுக்கு மேல பேசல. அபூ லஹபுடைய பேச்சு மேலோங்கிச்சு. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் வாயடைச்சிட்டான். அபூ தாலிப் பார்க்கிறாரு, என்னோட அபூ தாலிப் தான் வளர்த்த ரசூலுல்லாஹ், இவர் என்ன இப்படி பேசுறாரு, இவருக்கு என்ன ஆச்சுது. ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்களுக்கு பின்னால உடனே சஃபா மர்வா, உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், சஃபா மர்வால நாங்க தொங்கோட்டம் தவாஃப் போடுறது. சஃபா மர்வா பெருசாயிக்கும், அதைத்தான் உடைச்சி சின்ன ஒரு இடமா வச்சுப்பாங்க. சஃபா மர்வா போற இடம் இதுன்னு அந்த சஃபா மர்வா, அந்த சஃபாவுடைய மலை இருக்குது, அந்த மலைக்கு மேல ரசூலுல்லாஹ் ஏறுறாங்க. சஃபா மலை, அதுக்கு அங்கால இன்றைக்கு இமாம்கள்ல வரக்கூடிய அபு குபைஸ் மலை இருக்குது, இமாம்கள் வரக்கூடிய இடம். அவங்களோட இந்த ரூமெல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னால பார்த்தா அபூ லஹப் அபூ ஜஹலுடைய வீடுகள் இருக்கு. அதுக்கு சைடுக்கு பார்த்தா ரசூலுல்லாஹோட வீடு இருக்கு. எல்லாம் கிட்ட கிட்டே தான் இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஏறி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்து, இப்ப குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டுட்டாங்க. இப்ப முத்தலிப் ஹாஷிம மட்டும் இல்ல, இன்னும் சிலர்களையும் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு திருப்பியும் அல்லாஹ் பத்தி சொல்றாங்க. திருப்பியும் அல்லாஹ் பத்தி சொல்றாங்க. அபூ லஹப் வரக்கூடிய நேரத்தில் நினைச்சாரு, நான் ஏச்சால, நான் கண்டிச்சதுனால, நான் ஓன் பண்ணதுனால இந்த கொள்கையை விட்டு தீபாரோன்னு நினைச்சவரு ரசூலுல்லாஹ் மீண்டும் இதை சொல்ற நேரத்துல அபூ லஹப் சொல்றாரு, அலிஹாதா ஜமாஅத்தனா யா முஹம்மத், இதுக்குத்தான் நான் எங்களை திருப்பி கூப்பிட்டான்னு சொல்லி அபூ லஹப் வந்து அந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மண்ணலை எடுத்து ரசூலுல்லாஹ்க்கு வீசுறாரு, ரசூலுல்லாஹ்க்கு நோக்கி செய்றாரு. அந்த நேரத்தில் அதிகமான குறைஷிகள் ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் மீண்டும் மீண்டும் ரசூலுல்லாஹ்வை நோவினை செய்யறாங்க, எதிர்த்து பேசுறாங்க. அபூ தாலிப் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அபூ தாலிப் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. சிலவங்க அபூ தாலிப்ட வந்து முறையிட்டு, உங்களோட புள்ள தானே, உங்களோட புள்ள தானே, உங்களோட புள்ளைய நடவடிக்கைகளை பாருங்களேன். அபூ தாலிப் எல்லாத்தையும் கவனிச்சு கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூப்பிட்டு சொல்றாரு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க, நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன் இதை நீங்க விட்டுடுங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்க உறுதியாகிறீங்க. ஆனா நான் உங்களோட அந்த கொள்கைக்கு வருவேன் நீங்க எதிர்பார்க்க வேணும். நான் என்னுடைய தகப்பன் அப்துல் முத்தலிஃபுடைய கொள்கையில தான் இருப்பேன். அதே போல நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன். நீங்க என்னுடைய விஷயத்துல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கன்னு சொன்னாங்க.
அபூ தாலிபுடைய விஷயத்துல என்ன இறக்கம் காட்டுறது? அவர் சொல்றாரு என்னன்னா, நீங்க இப்படியான விஷயங்களை பத்தி பேசுறதுனால உங்களுக்கு ஏசாதவங்களும் உங்களோட நோவினை செய்யாதவங்களும் என்ன வந்து சந்திக்கிறாங்க, என்னட்ட சொல்றாங்க வந்து முகமதை பாருங்க, அவர் இப்படியா சொல்றாரு, எங்களோட தெய்வங்கள் எல்லாம் பேசுறாரு சொல்றாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, சங்கடமா இருக்குது. எனவே ஏந்த விஷயத்துல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. நீங்க இறக்கம் காட்டுறது என்ன, நீங்க இதை விடுங்கன்றுதான் அவர் வித்தியாசமாக சொல்றாங்க. இதை விட்டுடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாச்சா நீங்க கையில வலது கரத்துல சூரியன் இடது கரத்துல சந்திரனை கொண்டு வச்சாலும் நான் இந்த கொள்கையை விட போறதில்ல. எனக்கு நீங்க சாட்சாதான், உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வேன், உங்களோட இறக்கமாக இருப்பேன். ஆனா இப்படியான சந்தர்ப்பத்திலையும் நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். அபூ தாலிப் முடிவு செஞ்சு கொண்டாரு, இவர கொள்கையை என்னால மாற்ற முடியாது. அவர நிலைப்பாட்டை சொல்றாரு, நீங்க என்னையும் மாத்திரத்துக்குள்ள இதை கொண்டு வரமான என்ன விஷயத்தை சொன்னதுக்கு பின்னால் அடுத்தது ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹி கொண்டு வராங்க. ஃபஸ்தா பிமா துஅமர் வஅரித் அனில் ஜாஹிலீன் வஅபுதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைரு. இந்த ஆயத்தெல்லாம் வருது. ஃபஸ்தா பிமா துஅமர்னா ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்றாங்க, நபியே நாயகமே, நாங்க என்ன சொன்னோமோ அது நீங்க செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, நாங்க எதை கடமையாக வச்சிருக்கோமோ அதை நீங்க செய்யுங்க. வஅரித் அனில் ஜாஹிலீன், உங்களை ஏசி பேசுறவங்களை நீங்க கணக்கெடுத்துக்க வானம், அவங்கள பத்தி பேச வானம். இந்த ஆயத்து வருது. வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. மாலக்கும் மின் இலாஹின் கைரு, இன்னொருத்தரை நீங்க கடவுளாக தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வானம். இந்த ஆயத்து வந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தஅவத்துடைய பணி இன்னும் வேகமாக போகுது. ரசூலுல்லாஹ் முக்கியமான இடங்கள்ல பஜார்கள்லயும் அல்லாஹ் பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர்ப்பு அலையும் கூடுதோ, ஆதரவு அலையும் கூடுதோ. ரசூலுல்லாஹ்வை 40 வருஷம் வரைக்கும் முழு ஹிஜாஸுடைய மாகாணம், எவ்வளவு பெரிய இடம். இப்போ மதீனா, மக்கா, தாயிஃப், இது எல்லா இடத்துலையும் ரசூலுல்லாஹ் தான் ஒரு அமீன், ஒரு சாதிக். ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருந்துச்சு. வரக்கூடியவங்க போகக்கூடியவங்க எல்லாரும் ரசூலுல்லாஹ் சந்திப்பாங்க. ரசூலுல்லாஹ்வோட பேச்சே தஅவத் தான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிர்ப்பு அலையும் கூடுறத போல ரசூலுல்லாஹ்வை ஏற்கக்கூடியவர் கூடிக்கொண்டே போறாங்க. இப்ப தாருல் அர்கம்ல க்ரௌட் கூடுது, தாருல் அர்கம்ல ஹல்காக்கள் கூடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முக்கியமான நபர்கள் எங்களிடத்துக்கு வரமாட்டாங்களான்னு இப்ப ஆதரவு வைக்கக்கூடிய காலம். வந்திருக்கக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் பலகீனமானவங்க, கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்க, அடிமைகள் தான் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தை பலப்படுத்தக்கூடிய ஒத்த 2 பேர் வந்துட்டு போனாலும் நல்லபடி. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. என்னாலும் மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் பலகீனமானவர்களாகவும் இருந்தாங்க. காஃபிர்களுடைய துன்பங்களுக்கு முகம் குடிக்கக்கூடியவங்களாம் பெரிதாக இல்லாட்டியும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது, முக்கியமானவங்க இஸ்லாத்துக்கு வரணும். ஹஜ்ஜுடைய காலம் வரப்போகுது. காஃபிர்கள் குறைஷிகள் மஷூரா செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காலம் வந்தா இவங்க எல்லா இடத்துக்கும் போய் தாவத்தை கொடுத்துருவாங்க, அல்லாஹ் பத்தி சொல்லுவாங்க. இந்த வேலையை செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு பின்னால இந்த இஸ்லாத்துடைய பணி, முஹம்மதுடைய கொள்கை எல்லா இடத்துக்கும் பரவிடும். இந்த ஹஜ்ஜுக்கு முழு இது இடத்துலேருந்து பாருங்க, முழு நாடுகள்லேருந்து பாருங்க. அப்ப என்ன செய்யறது? இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு முன்னால நாங்க வலீத் பின் முகீராவை பயன்படுத்தி இவரை பத்தி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை நாங்க உண்டு பண்ணிடுவோம். கேட்கிறாங்க வந்து இவருக்கு என்ன சொல்லுவோம்? குறி சொல்லக்கூடியவர் முஹம்மது இப்ப குறி சொல்லக்கூடியவரா மாறிட்டாங்க. வைத்தியம் பார்க்க குறி சொல்றது காஹி இப்படியானவராக மாறிட்டுன்னு சொல்லுவோமா? வலீத் பின் முகீரா சொல்றது இல்ல, அந்த பேரை வைக்கலாம். அல்லது கவிஞர்னு சொல்லுவோமா? இல்ல, கவிஞர்னு வைக்கலாம். இல்ல பொய் பேசுறாருன்னு சொல்லுவோமா? பொய் பேசையும் வைக்கலாம். அப்ப அவருக்கு சொல்லுவோம் சூனியக்காரன்னு சொல்லுவோமா? சூனியக்காரன் சொல்லலாம். அவருக்கு சொல்லுவோம் வந்து நாங்க அவர் வித்தியாசமான கொள்கையில ஒரு பொய் பிரச்சாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடாத்தி கொண்டிருக்கிறாங்க என்ற பொய் விஷயத்தை நாங்க ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் பரப்பி விடுவோம்டோ. அந்த வேலையை வலீத் பின் முகீராக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டு அவர் பரப்பி கொண்டு போறார். மறுபக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட இருக்கக்கூடிய கொஞ்சம் சஹாபாக்களும் அல்லாஹ் பத்தி சொல்லி கொண்டு போறாங்க. எதிர்ப்பலையும் கூடுதும், ரசூலுல்லாஹ் ஆதரவலையும் கூடுது.
இப்ப ஆதரவானவர்கள் கூட கூட காஃபிர்கள் யோசிக்கிறாங்க, நாங்க எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு கூட்டம் அங்க போய் சேர்றாங்க தான், அவரோட பேச்சை கேட்குறாங்க தான். இப்போ என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள்ல யாரெல்லாம் பலகீனமாக இருக்கிறாங்களோ அவங்கள கொஞ்சம் நோவினை செய்யுது. சுமையா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட குடும்பம், யாசிர் ரலியல்லாஹு தஆலா, அம்மார் ரலியல்லாஹு தஆலா, இந்த குடும்பத்தை நோவினை செஞ்சாங்க. யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட 2 காலையும் 2 திசையில கட்டி, 2 காலையும் 2 திசையில கட்டுறாங்க. கட்டி ஒரு குதிரையை ஓட போடுறாங்க. அந்த குதிரை ஓடுதோ அவங்க 2 காலும் பிளக்கு ஷஹீதாகிறாங்க. சுமையா ரலியல்லாஹு தஆலா இவங்க தான் இஸ்லாத்துல ஆரம்பமாக ஷஹீதானவர். சுமையா ரலியல்லாஹு தஆலா ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய மர்மஸ்தானத்துல ஒரு ஈட்டியால குத்தப்பட்டு அவங்க ஷஹீதாகிறாங்க. இப்படியாக சஹாபாக்களை நிப்பாட்டலாம் நோவினை செய்ய ஆரம்பிக்கிறான். ஹஸரத் பிலால் அவங்க ஒரு அடிமையாக இருந்தாலும் இஸ்லாத்துல ஸ்ட்ராங். என்ன செய்யறாங்கடா, ஹஸரத் பிலால்கிட்ட போய் பேசி பார்க்கறாங்க, நீங்க இந்த கொள்கையை விடணும். இல்லை நான் விடமாட்டேன். இரவு நேரமெல்லாம் ஹஸரத் பிலாலுக்குள்ள படுக்க போட்டு கசை அடிப்பாங்களாம், டேட் மாற்றுவாங்களாம், பெண்களை போட்டு அடிப்பாங்களாம். அப்ப ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள ரிவாயத்துல வருது, அடிச்சு 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 ஏறாம வெயில், எங்களுக்கே இந்த வெயில் தாங்க இல்லாம இருக்குது, பாலைவன வெயில் எப்படி இருக்கும், பாலைவனத்துல போட்டு அதுக்கு மேல பாறாங்கற்கள் கொண்டு வச்சிருப்பாங்க. அவ்வளோ வேதனை செய்யறது காரணம் என்னன்னா, இந்த சஹாபாக்கள் இதை பார்த்து அந்த இஸ்லாமிய கொள்கைக்கு போகக்கூடாது. அதுக்கு பின்னால ஹஸரத் பிலாலை இழுத்து போவாங்களாம். மக்காவுடைய ஓரங்கள்ல மக்காவாசிகள் பார்க்க எல்லாரும் கைதட்டி சிரிப்பாங்களாம். முகம்மதை பின்தொடர்ந்து அவங்களுக்கு மீறி தான் செய்து போகக்கூடிய நேரத்தில் ஹஸரத் பிலாலுடைய சில தோலும் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் இருக்கக்கூடிய கற்கள்ல மாட்டி தோலை பிச்சு போவோம். அவ்வளோ வேதனை செய்யப்படுற ஹஸரத் பிலால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்கள்ல அவங்கள சந்திச்சு ஆறுதல் கூறுவாங்களாம், அல்லாஹ்வோட இருக்கிறாங்க. இப்ப சஹாபாக்களை நோவினை செஞ்சு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோவினை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ரசூலுல்லாஹ் கஅபாக்கு முன்னால் இருக்கிறாங்க, அழுகிய குடல்களை கொடுத்து போடுறாங்க. ஒட்டக குடல் இருக்குது, குடல்களை கொடுத்து போடுறாங்க. ரசூலுல்லாஹ் ருகூல் இருக்கிறாங்க அல்லது சுஜூத்ல இருக்கிறாங்க, குடல்களை கொடுத்து போடுறாங்க. யாருமே கிட்ட வரல. ஏனென்றா காஃபிர்கள், குறைஷிகள், அபூ ஜஹல் போன்றவரெல்லாம் ரசூலுல்லாஹ் வட்டப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் யாரும் எடுக்கிறதுக்கு தயாராகல. ஒரு பெண்மணி போய் சொன்னா, ஹஸரத் ஃபாத்திமா அல்லது ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவட போய் சொன்னா, உங்களோட வாப்பாக்கு இப்படியான நிலைமை இருக்குது, டக்குன்னு போக முடிச்சு ஓடி வாராங்க, என் வாப்பாட நிலைமை இப்படியா இருக்குது. போய் பார்த்தா ரசூலுல்லாஹ் அதே இடத்துல இருக்கிறாங்க, அழுகிய குடல்களை கொண்டு போடப்பட்டிருக்கு. இன்னொரு தடவையில ஒரு உக்பத் பின் அபீ முஹைத் நினைக்கிறேன், அவன் என்ன செய்யறான்னா, ஒரு பட்டியால ரசூலுல்லாஹ் ருக்கூல் இருக்கிறாங்க, ஒரு பட்டியால கழுத்தை போட்டு நெரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பட்டியால ரசூலுல்லாஹ் நெரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்படியாக பல வேதனைகள். ரசூலுல்லாஹ் போகக்கூடிய நேரத்தில் எச்சு துப்பினாங்க, கல்லால் அடிச்சாங்க. இப்படியாக பல வேதனைகள் நோவினைகள் கொடுத்தாலும் ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்கிற மாதிரி இருந்தார். அடுத்தது அபூ லஹப் ஒரு பயங்கரமான ஒரு நோவினையை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ரசூலுல்லாஹாக இருந்தாலும் அவனோட பிள்ளைகள் சொன்னா இறக்குறாங்க. ஒரு பொம்பளை புள்ள வீட்டுக்கு விதவையாக தலாக் சொல்லிப்பட்டு வாரதை யாரும் விரும்ப மாட்டாங்க. பிரச்சனை இருந்தா சில பெற்றோர்கள் நினைப்பாங்க, பிரச்சனை கூடி போகுது, இந்த வாழ்க்கையை விட்டுடுவோன்னு சில யோசிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத்துக்கு முன்னால அபூ லஹப் சாச்சாட 2 மகன்மாருக்கு உத்பா உத்தைபா இந்த 2 பேருக்கும் ரசூலுல்லாஹ் ஸைனப் ருக்கையா உம்மு குல்தும் 2 பேரையும் முடிச்சு கொடுத்தாங்க. ருக்கையா உம்மு குல்தும் இந்த 2 பெண்மணிகளையும் உத்பா உத்தைபா 2 பேருக்கு முடிச்சு கொடுத்தாங்க. ஒரே குடும்பத்தை முடிச்சு கொடுத்தாங்க. 2 பேரும் அழகான முறையில ரசூலுல்லாஹ் மாமா இவங்க 2 அழகான முறையில வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. குடும்பங்கள் அழகா செழிப்பாக இருந்துச்சு. எப்ப ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய கொள்கையை கொண்டு போனாங்களோ, தஅவத்தை பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்களோ, வாப்பா அபூ லஹப் வாப்பா சொல்லிட்டான், நீங்க தலாக் சொல்லணும். காரணம் என்ன? ஒரு காரணம் இல்லை.
இஸ்லாம் ரசூலுல்லாஹ் இந்த தஅவாவுடைய பிரச்சாரத்தை செய்யறதுனால 2 பேரும் 2 பிள்ளைகளும் தலாக் சொல்லி அனுப்புறாங்க. 2 பிள்ளைகளும் விதவையாக ரசூலுல்லாஹ் நோவினப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. 2 பெண் பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த நேரத்தில் 2 பேருக்கும் 2 பத்வா சொன்னாங்க. அது பின்னால் வரும். 2 பேருக்கும் 2 பத்வா. அதை சில காலங்கள் அவங்க அனுபவிச்சாங்க. 2 பேருக்கும் பயங்கரமான பத்வா அதை அனுபவிச்சாங்க. 2 பேர் இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மகன் அப்துல்லா அவர் மரண செய்தி. அவர் மரணிக்கிற நேரத்தில் அபூ லஹப் இப்படி ஒரு வதந்தியை போடுறான். ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம்னு பேசினாரு, அல்லாஹ்னு பேசினாரு. இப்போ என்ன நடந்துச்சு? அவரோட மகனையே அல்லாஹ் எடுத்துட்டான். அவர் மகனே இல்லை அவருக்கு. அவர் இப்போ எப்படின்னா ஆம்பளை பிள்ளை சந்ததி இல்லாத ஆயிட்டாரு. அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்கினார். இன்னா அதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபியே நாயகமே, உங்களை பார்த்து யார் அப்படி சொல்லி தருகிறாரோ அவர்தான் அபுத்தர், அவர்தான் சந்ததியற்றவர். அவருக்கு இதுக்கு பின்னால சந்ததி இல்லாத நிலைமை உருவாகிச்சுது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விதமான நெருக்கடிகளை கொடுத்து கடைசிக்கு ஒரு சமரசம் பேசுவோம். ரசூலுல்லாஹ் ஒரு டீலிங் கொண்டு வருவோம். ரசூலுல்லாஹ் கூட்டி கொண்டு வரோம். அபூ தாலிபை வர வச்சிருக்கிறார். குஃபார் குறைஷ் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நோவினை செஞ்சு பார்த்தோம், நடக்கல. அபூ தாலிபை வச்சு பேசி பார்த்தோம், நடக்கல. இப்ப என்ன உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு பணம் வேணுமா? கோடிக்கணக்கான பணத்தை தாரோம், ஆனா நீங்க விடணும். உங்களுக்கு சிறந்த மனைவிகள் வேணுமா? சிறந்த அழகி பெண்மணிகளை தாரோம், ஆனா நீங்க இதை விடணும். உங்களுக்கு சொத்துகள் வேணுமா? உங்களுக்கு நாங்க தாரோம், இதை விடணும். உங்களுக்கு வேற என்ன உலக அடிப்படை வேணுமா? நாங்க தரோம். உங்களுக்கு ஹிஜாஸ ஆட்சி செய்யணுமா? மக்காவை ஆட்சி செய்யணுமா? காபாவை நிர்மாணிக்கணுமா? உங்களுக்கு என்ன பொறுப்பு வேணுமோ அத்தனை பொறுப்புகளும் தாரோம், ஆனா நீங்க இதை விடணும் சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க எனக்கு வலது கரத்துல சூரியன், இடது கரத்துல சந்திரனை வச்சாலும் இந்த என்னுடைய இஸ்லாமிய கொள்கையிலிருந்து அல்லாஹ்வுடைய ஈமானுடைய கலிமாவுடைய விஷயத்தை நான் ஒரு அணுவளவு விட மாட்டேன். அபூ தாலிப் சொல்றாரு, இதுக்கு பின்னால நீங்க பேசவாங்க, பேசிட்டீங்க தானே, இதுக்கு பின்னால பேசவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நெருங்காம இருக்கிறது அபூ தாலிப் முன்னால் இருக்கிறாங்க. அபூ தாலிப் முன்னால் இருக்கிறதுனால யாரும் ரசூலுல்லாஹ் கிட்ட வாரங்க. கிட்ட வாங்கினா அபூ தாலிப் எதிர்த்தா முழு மக்காவையும் எதிர்க்கணும். அது யாராக இருந்தால் அபூ லஹப் அபூ தாலிபுடைய சகோதரன் தான். ஆனா ரசூலுல்லாஹ்வை நெருங்கினா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தீய விஷயம் செஞ்சு அது அபூ தாலிபுக்கு பிரச்சனையாகினா முழு மக்காவாசிகளையும் எதிர்க்கணும். அபூ தாலிப் தான் தலைவராக இருக்கிறாரு. ஆனா அபூ தாலிப் இருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்வை நெருங்க முடியாத இந்த விஷயத்தை அவங்க எல்லாரும் விளங்கி கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப யோசிக்கிறாங்க, நெருக்கடி கூடுதோ. இப்ப ஒரு 16 பேர் கொண்ட ஒரு குழுவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக அனுப்புறாங்க. அபிசீனியாவுக்கு அனுப்புறாங்க. நுபுவத் 5ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்க்கு நுபுவத் கிடைச்சது 40வது வயசுல, 45வது வயசுல ரசூலுல்லாஹ் முதலாக ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்கு அனுப்புறாங்க. 16 சஹாபாக்கள் அனுப்புறாங்க. அதுல உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவங்களை தலைமை கொடுத்து அனுப்புறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மகள் உம்மு குல்சூம் அவங்கள திருமணம் முடிச்சிருந்தாங்க. விதவையாக வந்த உம்மு குல்சூமை ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடிச்சிருந்தாங்க. அந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் அழைச்சு கொண்டு தான் அபிசீனியாவுக்கு போனாங்க. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நீண்ட நாட்கள் அபிசீனியாவில் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்து கொண்டு இருக்கிறாங்க, இஸ்லாத்தை பலப்படுத்துறதுக்கு எனக்கு சில சஹாபாக்கள் மனிதர்கள் தேவை. இந்த துஆவுக்கு பின்னால தான் ஹஸரத் ஹம்சாவுடைய இஸ்லாத்துடைய வருகை, சில காலங்களுக்கு பின்னால் ஹஸரத் உமருடைய வருகை. இப்படியாக 2 சஹாபாக்கள்
சஹாபாக்கள் முக்கியமானவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நுபுவத் 5, 6, 7 பகுதிகளில் இஸ்லாத்துக்கு வராங்க. இந்த 2 பேரும் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாகுது, பலமாகுது. விரைவாகுது, பலமுமாகுது. காஃபிர்களுக்கு எதிர்க்கலாம். ஒரு பக்கம் இருக்கிறார் அபூ தாலிப், அவர் பெரிய ஒரு தலைவர். மறுபக்கம் இருக்கிறார் ஹம்சா, சைஃபுல்லா, மக்காவுடைய மிகப்பெரிய வீரர் ஹம்சா, அவரும் இருக்கிறார், ஒன்று செய்யலாம். மறுபக்கம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா, அவரும் வித்தியாசமான ஒரு வீரர். இந்த 3 பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை தொடையிலாத ஒரு நிலைமை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை அதிகரிக்கிறாங்க. பிரச்சாரம் போய்கொண்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், நாளுக்கு நாள் சஹாபாக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. நுபுவத் 10 தான் நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். நுபுவத் 10 தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்தில் நடந்த மிக பயங்கரமான ஒரு விஷயம், மிக கவலையான ஒரு விஷயம். சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல நுபுவத் 10 நடந்த விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் 10க்கு பின்னால ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போனது, மதீனாவில் நடந்த யுத்தங்கள், அதுக்கு முன்னால விஷயங்கள், ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்களோட விஷயங்கள், அந்த சப்ஜெக்ட்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.